அவசரத்துல ஜீப் எரிஞ்சிட்டதால பாவம் ஆட்டோல வந்து இறங்குறாரு. ஐயோ, இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளர்னா ஏன் கண்ணு முன்னால ஒரு அப்பாவிய இப்படி போட்டு அடிச்சிருக்கான் இந்த ஆளு. யாரு மேல யாச்சும் எவனாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடு ரோட்ல போட்டு அடிக்க சொல்லி எந்த சட்டத்துல சொல்லிருக்கு? நியாயம் வேணும் சார், நியாயம் வேணும். அதிகாரத்தை எப்படியா சார் யூஸ் பண்ணது? அதிகாரத்தை நாங்க சரியா யூஸ் பண்ணா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவோம். பேப்பர்ல படிக்கிறது இல்ல, பிரபல ரவுடி என்கவுண்டர், பிரபல தாதா என்கவுண்டர்னு. அதே பேப்பர்ல நீங்க படிக்கிறது இல்லையா? நடு ரோட்ல போலீஸ்காரன் ஓட ஓட வெட்டி கொலன்னு. இங்க பாருங்க சார், எதுக்கு ஏதோ பேசிட்டு கொஞ்சம் பொறுங்க. அவன் தினமும் ஒருத்தனை போட்டு அடிப்பான், கொல்லுவான். அதெல்லாம் பொறுத்துட்டு போவதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது சார். இந்த தொகுதியோட கேண்டிடேட். சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் அவனை. அப்படி பண்ணலன்னு வைங்க, பப்ளிக்கு கொந்தளிப்பாங்க, 10 பஸ்ஸை கொளுத்துவாங்க, 100 போலீஸ்காரனை வெட்டுவாங்க. எமோஷன் ஆகாதியா? இதையே அப்படி பெருசாக பார்க்கிய? இது அவங்க குடும்ப பிரச்சனை, இதை அரசியலாக்காதீங்க. ஐயா, இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயா, ஒரு போலீஸ்காரன் என் மவனை அடிச்சிருக்கான். நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். மனசு நொந்து போய் கிடக்கையா. தம்பி டேனியல் இருக்காரு, கமிஷனர் ஐயா நீங்க இருக்கீங்க. எல்லாத்துக்கு முன்னாலையும் அந்த அடிச்ச போலீஸ்காரனை என் மவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, போதும். பிரச்சனை இதோடு முடிச்சுக்கிடுவோம். யோ, இதுக்காக வந்தோம்? என்னைய பேசுத நீ? தம்பி நான் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன சார் நீங்க, அவர் உங்க உசிரியே காப்பாத்திருக்காரு. போய் வேலு மன்னிப்பு கேட்டுருங்க. மிஸ்டர் மொக்கபாலன், உங்களை நான் அடிச்சது தப்பு தான். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டாரல, இப்போ பிரச்சனை முடிஞ்சிட்டல. ஏம்ல உனக்கும் எங்களுக்கும் ஒத்து வரல தானே ஒதுங்கி போய் தனித்தனியா வாழ்ந்துட்டு கிடக்கும். எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடும்ல. ஏன் பிரச்சனையை கூட்டிக்கிட்டே போத? இந்த நிமிஷத்துல கடவுளை ஒண்ணு வேண்டி கிடத்தம்ல. இதான் உன்னை பார்க்கறது கடைசி முறையா இருக்கணும். குசுத்தொல்ல தாங்கலையே. என்ன வேலு மறுபடியும்? இது எங்க குடும்ப பிரச்சனை சார். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதான். மன்னிச்சிருங்க மொக்கபாலு. போல போ. தொகுதியோட வெற்றி வேட்பாளரே, இந்தா 100 ரூபா. என்னத்துக்கு? ஆட்டோல போறதுக்கு. நான் எதுக்குல ஆட்டோல போகணும்? டேனியல், நம்ம 2 வண்டி தீபிடிச்சு சீக்கிரம். கலவரத்துல பத்தி எறித நெருப்புக்கு அரசாங்கத்து வண்டி, அரசியல்வாதி வண்டி எல்லாம் வித்தியாசம் தெரியாதுல. கமிஷனர் ஆபீஸ்ல தானே இருக்க. கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பா. கொளுத்து நம்ம எந்த பப்ளிக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துதேன். அதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாறின. முறைச்சா முறைப்பேன், எரிச்சா எரிச்சிருவோம்ல. ஏய் ஆட்டோ! ஏய் லக்கி அட என்னல வாலே வா. கடமை தவறாத காவல்துறை சேவகா, வா வா. என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஓவரா ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டியாமே. கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணு தெரியுமால உன்ன? இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லதே உங்க கவர்மெண்ட் தானேயா? என்ன ஏத்து பேசுத? கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொன்னா ஏத்து பேசுறதாயா? இது என்னன்னு தெரியுமால? என்ன 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ஸ்பெஷல் ஆர்டர்யா. உன்னை எதுக்கு இங்க நான் வர வச்சிருக்கேன்னு தெரியுமால? தெரியுமியா. என்னை இங்க வர வச்சு இந்த ஆர்டர் என் கையில கொடுக்குற நேரத்துல என் ஏரியா செக் போஸ்டை தாண்டி பணத்தை கொண்டு போய் பப்ளிக் கிட்ட பட்டுவாடா பண்ணதுக்கு தானே. தோத்து போயிட்டே, அரசியல்வாதிகிட்ட தோத்து போயிட்டே. போல 3 மாசம் நீ சஸ்பெண்ட். அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும். உறவு வந்து மாலையை போட்டு மரியாதை நிமித்தமா இந்த மந்திரியை பார்த்துட்டு போய் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கல. அது நடக்காதியா. ஏம்ல? அப்போ நீங்க முன்னாள் மந்திரி அல்ல இருப்பீய. என்னல சொல்லுத? என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால பணப்பட்டுவாடா நடக்க போகுது. 18ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. உங்களால அரசியல்ல வளர்க்கப்பட்ட டேனியல் 25,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டான்ற அதிசயம் நடக்க போகுது. போறவு மாவட்டத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால
உங்க அமைச்சர் பதவியை வாங்கிட்டு நெல்லையாருன்ற பட்டத்தோட அவன் நடப்பான். வெறும் 512 ஓட்டு வித்தியாசத்துல செய்ச்ச நீங்க அவன் போறத்தால காலப்பாண்டி எம்எல்ஏவா நடப்பிய. நடப்பு கணக்கை கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியா வரும். நான் போயிட்டு 3 மாசம் கழிச்சு வரேன். யோ நில்லுவே, அந்த ஆர்டரை கொடுவே. விவரமான பாயிண்ட்ல நீ சொன்னது. இப்ப நான் என்னல பண்ணுது? என் சஸ்பெண்ட் ஆர்டரை தூக்கி போடுங்க. அந்த பாக்ஸ் டேனியல் நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். உட்காருங்கய்யா. எலெக்ஷனும் நடக்கணும், அவனும் செவிக்க கூடாது. நடக்கும், வாரேன். என்னவே இது, கண்ணாடியை புறத்தால மாட்டிருக்க? நாட்டில் முகத்துக்கு நேராக நின்று மோதுதவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான். அவனோட பார்க்கறதுக்கான 3வது கண்ணி அது. பாரு